ராயன் திரைப்படத்திற்கு தேசிய விருது தானாக அமைந்ததாகவும் தேசிய விருது கிடைத்த தன்னை தட்டி விடாமல் தட்டிக் கொடுங்கள் எனவும் நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியில் நடிகர் தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நடிகர் தனுஷ் கலந்து கொண்டார். பின்னர் விழா மேடையில் பேசிய அவர், ராயன் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்த நிலையில் அந்த படத்தை விட பல படங்கள் தகுதி வாய்ந்தவையாக உள்ளதாக ஏனைய ரசிகர்கள் அதிருப்தி வெளிப்படுத்தியதை மதிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழனாக தனக்கு 2 விருதுகள் கிடைத்திருப்பதாகவும், ராயன் திரைப்படத்திற்கு ஏன் தேசிய விருது என்று கேட்பவர்கள் யாரும் தான் நடித்த மற்ற திரைப்படங்களுக்கு ஏன் தேசிய விருது கொடுக்கவில்லை என கேட்கவில்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தார். ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அடிப்படையில் இயக்கம் செயல்படும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 11வது நினைவு நாளையொட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் ஒரு அரசியல் அமைப்பாக தன்னுடைய இயக்கம் அமையும் என தெரிவித்தார். கலாம் ஐயா பாலிடிக்ஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அது சம்பந்தமா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதனாலதான் நம்முடைய கோயம்புத்தூர்ல அக்டோபர் 15ஆம் தேதி கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய APJ அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ் அதை நாங்க திறக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நோக்கம் அடுத்த ஒரு ஆண்டுல 1 லட்சம் பேருக்கு மேல அந்த சென்டர்ல இருந்து ட்ரெயின் ஆகி வெளியே வரணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா கலாம் ஐயாவுடைய கனவு பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ் இருக்கணும், கேபபிள் லீடர்ஸ் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. கலாம் ஐயாவை நிறைய பேர் பின்பற்றுறாங்க, அதுல நாங்களும் ஒருவர். ஸோ அந்த சென்டர் கலாம் ஐயாவுடைய ஐடியல்ஸை சார்ந்து இருக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி திறப்பு விழாவன்று தமிழக மக்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகின்றோம். அதே நேரத்தில் அந்த சென்டர் என்ன செய்யும் அப்படிங்கிறது அன்னைக்கு விழாவரியா நாங்கள் பேசுறோம். கரூர் அருகே 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு அகழாய்வு செய்ய வேண்டும் என தொல்லியல் ஆய்வாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் சேங்கல் அடுத்த கீழ்முனையனூர் கிராமத்தில் 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த அரிய கல்வெட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஒரே இடத்தில் சுமார் 50 கல்வெட்டங்கள் கண்டறியப்பட்டிருப்பது மிகவும் அரிதான தொல்லியல் கண்டுபிடிப்பாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த புதுச்சேரியை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளரான விஜய், ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பொருந்தல், சானூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது கரூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டங்கள் தொல்லியல் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும், இந்த கல்வெட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் விரிவான தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டால் பண்டைய குடியிருப்புகள் மற்றும் பல தொல்லியல் சான்றுகள் வெளிச்சத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்தார். 1 இருக்கா 2 இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் பலது தேடி பார்த்தோம். கிட்டத்தட்ட சுற்றுவட்டங்கள் நாங்கள் பார்க்கும்போது எங்களோட எண்ணிக்கைப்படி பார்த்தீங்கன்னா சுமார் 1 இல்ல 2 இல்ல 52 வட்டக்கல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த வட்டக்கல் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 3000 ஆண்டுகள் இல்லை 3500 ஆண்டுகளுக்கு முந்தையதான தமிழுடைய வாழ்வியல்ல மூத்தோர் இறந்தவங்களை அடக்கம் பண்ற ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டக்கல் முறை. அவங்களோட ஈமத்தாழியிலையோ இல்லை முதுமக்கள் தாழியிலையோ இல்லை கல்லறை போன்ற ஒரு அமைப்புலையோ உள்ள வச்சு புதைச்சிட்டு அவங்கள சுற்றி இந்த மாதிரி ஒரு கற்கள் நட்டு வச்சுட்டு நடுவில் ஒரு கற்கள் வைக்கிற வழக்கம் பார்த்தீங்கன்னா தமிழுடைய வாழ்வியல்ல இருந்திருக்கு. இந்த தடயங்கள், அதாவது இந்த கல்வெட்டத்துடைய எச்சங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு. கொடுமணல், சிவகலை, ஆதிச்சநல்லூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி பல இடங்கள்ல இந்த இதே சின்ன குறியீடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இந்த கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் வட்டம், சித்தலவாய் ஊராட்சி, கீழ்முனையனூர் இந்த ஊர்ல நாங்க கண்டுபிடிச்ச இந்த 52 கல்வெட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழுடைய வாழ்வில பெரும் வரலாற்று புரட்சியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா
பல இடங்கள்ல இந்த கல்வெட்டங்கள் கிடைச்சாலும் சொற்ப எண்ணிக்கைகள்ல தான் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து 52 கல்வெட்டங்கள் இருக்குன்னும் போது இது பக்கத்துல இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல இருந்து காவிரி அமராவதி ஆறுகள் இணையிற இந்த இடம்னும் போது ஆற்றங்கரை நாகரிகத்துடைய எச்சமா இருக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. திருநள்ளாறில் அமைக்கப்பட உள்ள தருமபுரம் ஆதீனத்தின் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்ட கட்டப் பணிகளின் அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் தருமபுரம் ஆதீனம் மற்றும் தன்வந்திரா ஒருங்கிணைத்து 200 ஏக்கர் பரப்பளவில் சித்தா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ சேவைகள் வழங்கும் நாட்டு மருத்துவமனை மற்றும் மூலிகை மருந்து உற்பத்தி மையம், சர்வதேச தரத்திலான மூலிகை ஆராய்ச்சி மையம், யோகா மற்றும் தியான மையங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அமைச்சர் GNS ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இலவச IAS அகாடமி மற்றும் ஜோதிட பயிற்சி மையங்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டன. தனது தொகுதிக்குள் அதிகாரம் மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டி தாவேக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடும் நோக்கில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுவது போன்று ஆடியோ வெளியாகியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சாத்தூர் பகுதி தாவேக ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் என்பவர் அதிகாரம் மீறி அரசு அதிகாரிகளிடம் கனிவு காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி போனில் பேசியது போன்று ஆடியோ வெளியாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அமைச்சர் பேசுவது போன்று வெளியாகியுள்ள இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சொல்லுங்க. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றிய வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்தா பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வாரத்துல முடிச்சாச்சு. நம்ம சொன்னது வந்து நம்ம டெய்லி போறாது, எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி, அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார் வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒன்றியச்சார் சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாலும் அந்த அம்மா தான் தொகுதி MLA, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ள தூக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5ஆம் மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.